தொண்டை மாநாட்டு பகுதிக்கு முதல்ல இளவரசரும் பூங்குழலியும் வந்து சேர்றாங்க. அதுக்கு பிறகு சேனாதிபதியும் மற்றவங்களும் வந்து சேர்றாங்க. அப்படி வந்து சேர்ந்த பிறகுதான் வந்தியத்தேவன் இளவரசர் போற கப்பல்னு நினைச்சு ஏதோ ஒரு கப்பல்ல ஏறி போறது அவருக்கு தெரியுது. அப்புறம் ஊமை பெண்மணி வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அங்க சோழ நாட்டு கப்பல்ல வந்த வீரர்கள் பலர் இறந்து கிடக்குறாங்க. கப்பலின் தலைவனான களபதி மட்டும் குற்றுயிரும் குலையுயிருமா இருக்கான். அவங்கிட்ட பேசினப்போதான் அரபு நாட்டு கப்பல்ல வந்த அரபியர்கள் அவங்கள அடிச்சு போட்டுட்டு போனதா களபதி சொல்றாரு. அரபியர்கள் போன அதே கப்பல்ல தான் வந்தியத்தேவன் ஏறி போயிருக்கான்னு அங்க இருந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்க பார்த்திபேந்திரனுடைய கப்பல் வருது. அதுல ஏறி போய் வந்தியத்தேவன் போன கப்பலை பிடிக்கலாம் அப்படின்னு இளவரசர் நினைக்கிறாரு. இதெல்லாம் தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கேட்க போகிறது தான் 2வது பாகத்தோட இறுதி பகுதி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 51. சுழிக்காற்று. காற்று அசையவில்லை, கடல் ஆடவில்லை, கப்பலும் நகரவில்லை. அலையற்ற அமைதியான ஏரியைப் போல் காணப்பட்ட கடலை நோக்கிய வண்ணம் வந்தியத்தேவன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். அவனுடைய உள்ளத்தில் மட்டும் பேரலைகள் எழுந்து விழுந்தன. திடீரென்று இரு கரங்களையும் கடலை நோக்கி நீட்டிக்கொண்டு ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் வஷட் என்று 2 தடவை கூவினான். மறுகணத்தில் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டான். சக்கரவட்டமாக 2 தடவை சுற்றினான். ஆம் ஆம், சமுத்திரராஜன் பலி கேட்கிறான், இரட்டை பலி கேட்கிறான். தூங்குகிறவர்களை தாக்கிக் கொல்லும் 2 சூரர்களை பலியாக கொடு என்று கேட்கிறான். பலி கொடுத்தால்தான் மேலே இந்த மரக்கலத்தை போக விடுவேன் என்கிறான். எங்கே? உடனே அப்படி 2 பேரும் வந்து தலையை நீட்டுங்கள், சீக்கிரம் என்று ஆர்ப்பரித்தான். ரவிதாசன் வந்தியத்தேவனை வியப்புடன் உற்று பார்த்தான். பேய் சிரிப்பு சிரிப்பது போல் சிரித்தான். தம்பி, இது என்ன விளையாட்டு என்றான். அண்ணன்மார்களே, இது விளையாட்டு அல்ல, வினை. சற்று முன்னால் நான் கீழே கட்டப்பட்டு கிடந்தபோது சிறிது தூங்கிப் போனேன். அப்போது ஒரு கனவு கண்டேன். கடலையும் வானத்தையும் ஒன்று சேர்த்த பூதம் போன்ற நீல நிற உருவம் என் கண்முன்னால் வந்து நின்றது. ஏதேதோ சொல்லியது. அது என்னவென்று அப்போது புரியவில்லை. இப்போது புரிகிறது. மந்திர தந்திரங்களில் தேர்ந்த காளி பக்தர்கள் 2 பேருடைய உயிர் பலி வேண்டும் என்று சமுத்திரராஜன் கோருகிறான். கொடுக்காவிட்டால் இந்த கப்பலை மேலே போக விட முடியாது என்று சொல்லுகிறான். 6 முரட்டு அராபியர்களின் உயிர் பலியினால் அவன் திருப்தி அடையவில்லை. வாருங்கள், சீக்கிரம் வாருங்கள் என்று கூறி வந்தியத்தேவன் கையில் பிடித்த கத்தியை வானை நோக்கி உயர்த்தினான். ரவிதாசனும் தேவராளனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ரவிதாசன் அவனை பார்த்து, தம்பி, கதை கட்டுவதில் உன்னை போன்ற கெட்டிக்காரனை நான் பார்த்ததே இல்லை என்றான். உடனே வந்தியத்தேவன், நான் சொல்லுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கதை கட்டுகிறேனா? சமுத்திரராஜனே, இந்த மூடர்களுக்கு நீயே மறுமொழி சொல் என்று கூவினான் அவன். அப்போது ஒரு விந்தையான காட்சி தென்பட்டது. கண்ணுக்கு எட்டிய தூரம் 4 திசைகளிலும் கடல் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. சிறிய சிறிய சின்னஞ்சிறிய அலைகள் 1000 எழுந்து விழுந்தன. இது 1 நிமிஷ நேரம்தான். அடுத்த நிமிஷத்தில் அவ்வளவு அலைகளும் வெள்ளிய நுரையின் நுண்துளிகளாக மாறின. ஒரு மெல்லிய இளங்காற்று, இனிய குளிர்ந்த காற்று அந்த மரக்கலத்தையும் ஒரு கணம் தழுவிக்கொண்டு அப்பால் சென்றது. கப்பலில் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்தது. வெப்பத்தினால் வறண்டிருந்த வந்தியத்தேவனுடைய உடலும் சிலிர்த்தது. ரவிதாசனும் தேவராளனும் சத்தம் போட்டு சிரித்தார்கள். தம்பி, சமுத்திரராஜனே உன் கேள்விக்கு மறுமொழி சொல்லிவிட்டான். நாங்கள் எங்களை பலி கொடுக்க ஆயத்தமாக வேண்டியதுதான் என்றான் ரவிதாசன். வந்தியத்தேவனுடைய உள்ளம் கலக்கமுற்று கடலில் ஏற்பட்ட அந்த சிலுசிலுப்பும் உடனே மாறியது. அப்போது ரவிதாசன் அவனை பார்த்து, அதோ பார்த்தாயா தம்பி, கடல் கூறியதை வானமும் ஆமோதிக்கிறது என்று தென்மேற்கு திசையை சுட்டி காட்டினான். அவன் காட்டிய திசையில் பச்சை கடலும் நீல வானமும் ஒன்று சேரும் மூலையில் ஒரு சின்னஞ்சிறு கரிய மேகத்துணுக்கு 1 ஜான் உயரம் எழுந்து நின்றது. அந்த மேகத்துணுக்கின் உச்சி பகுதி செக்கச்செவேல் என்று இரத்த சிவப்பு வர்ணத்துடன் திகழ்ந்தது.
அந்த சிறிய தோற்றமும் அந்த வேளையில் வந்தியத்தேவனுடைய மனதை சிறிது கலக்கிவிட்டது. மறுகணத்தில் அவன் சமாளித்து கொண்டான். இந்த மந்திரவாதியின் வலையில் நாம் விழுந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் உறுதி செய்து கொண்டான். அப்படியானால் ஏன் தாமதம், வாருங்கள் என்று சொல்லி கத்தியை வீசினான். அப்பனே, நாங்கள் பலியாவதற்கு முன்னால் எங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய விரும்புகிறோம். அரை நாழிகை அவகாசம் கொடு என்றான் ரவிதாசன். சரி, பிரார்த்தனையை சொல்லிவிட்டு உடனே வாருங்கள். உங்கள் தந்திர மந்திரம் ஒன்றையும் என்னிடம் காட்ட வேண்டாம். காட்டினாலும் பலிக்காது என்றான் வந்தியத்தேவன். இதோ வந்து விடுகிறோம். எங்களுடைய ஆயுதத்தையும் இங்கேயே போட்டுவிட்டு போகிறோம் பார் என்றான் ரவிதாசன். அப்படியே இருவரும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அம்மரக்கலத்தின் இன்னொரு புறத்துக்கு சென்றார்கள். அந்த அரை நாழிகை நேரம் வந்தியத்தேவனுக்கு தேவையாயிருந்தது. கடலிலும் வானிலும் ஏற்பட்ட தோற்றங்களினால் விளக்கமில்லாத கலக்கம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்து அவனுடைய உடம்பையும் சிறிது தளரச் செய்திருந்தது. அவசியம் நேர்ந்தால் ஒரே கத்தி வீச்சில் அந்த கிராதகர்கள் இருவரையும் தீர்த்து கட்ட அவன் முடிவு செய்திருந்தான். ஆகையால் மனதை திடப்படுத்தி கொண்டு கையிலும் பூரண பலத்தை வருவித்து கொள்ள சிறிது அவகாசம் அவனுக்கு வேண்டியிருந்தது. தென்மேற்கு மூலையில் மறுபடியும் அவனுடைய கவனம் சென்றது. சற்று முன்னால் ஷான் உயரம் தோன்றிய மேகத்திரள் இப்போது முழு உயரமாக வளர்ந்திருந்தது. உச்சியில் இரத்த சிவப்பு நிறம் சிறிது மங்கியிருந்தது. மேகத்திரள் மேலும் மேலும் உயர்ந்து வருவதாக தோன்றியது. முதலில் சிலுசிலுப்புடன் நின்று விட்டிருந்த காற்று மறுபடியும் நிதானமாக வரத் தொடங்கியது. கடலிலும் கலக்கம் காணப்பட்டது. சிறிய சிறிய அலைகள் நடனமாடத் தொடங்கியிருந்தன. அப்போது காற்றின் ரீங்காரத்துக்கும் அலையின் சலசலப்புக்கும் இடையில் கடலில் ஏதோ விழுந்தது போல் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் பின்பக்கம் திரும்பி பார்த்தான். ரவிதாசனையும் தேவராளனையும் காணவில்லை. அதில் அதிசயம் எதுவும் இல்லை. கப்பலின் மறுபக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். பாய்மரங்களும் கப்பலின் மைய மேடையும் அவர்களை மறைத்திருக்கின்றன என்று நினைத்தான் அவன். அப்போது துடுப்புகளினால் படகு தள்ளும் சத்தம் கேட்டது. வந்தியத்தேவன் உடனே ஓடிச் சென்று கப்பலின் மறுபக்கத்தை அடைந்தான். அங்கே அவன் கண்ட காட்சி உண்மையில் அவனை திடுக்கிடச் செய்தது. அப்படி நடக்கும் என்று அவன் சிறிது கூட எதிர்பார்க்கவில்லை. தன்னை சமரசப்படுத்துவதற்காக அவர்கள் கலந்து யோசனை செய்ய போயிருக்கிறார்கள் என்றுதான் அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவர்கள் கப்பலின் மறுபக்கத்தில் சேர்த்து கட்டியிருந்த சிறு படகை அறுத்துவிட்டு கடலிலே இறங்கி அதில் ஏறி கொண்டிருந்தார்கள். துடுப்பு வலித்து படகை தள்ளவும் ஆரம்பித்து விட்டார்கள். வெளியே எட்டி பார்த்த வந்தியத்தேவனை பார்த்ததும் ரவிதாசன் சிரித்தான். தம்பி, சமுத்திரராஜனுக்கு பலியாக எங்களுக்கு விருப்பமில்லை, தெரிகிறதா என்றான். வந்தியத்தேவன் ஒரு நொடியில் தன் நிலையை உணர்ந்தான். அந்த பெரிய மரக்கலத்தில் தன்னை தனியாக விட்டுவிட்டு அவர்கள் போகிறார்கள். கப்பல் ஓட்டும் கலையை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. கடலில் எந்த இடத்தில் கப்பல் நிற்கிறது, எந்த திசையாக போனால் எங்கே போய் சேரலாம் என்பதும் அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அனாதரவான நிலையில் அவனை விட்டுவிட்டு அவர்கள் போகிறார்கள். பாவிகளே, என்னையும் அழைத்து கொண்டு போகக்கூடாதா என்று கேட்டான் அவன். தம்பி, சமுத்திரராஜனுக்கு ஒரு பலி கூட இல்லாமல் போகலாமா என்றான் ரவிதாசன். படகு கப்பலை விட்டு அகன்று போய்கொண்டே இருந்தது. கடலில் குதித்து படகை போய் பிடிக்கலாமா என்று வந்தியத்தேவன் ஒரு கணம் நினைத்தான். உடனே அந்த எண்ணத்தை கைவிட்டான். அவனுக்கோ நன்றாக நீந்த தெரியாது. அப்படி குதித்து தட்டு தடுமாறி சென்று படகை பிடித்தாலும் அந்த கிராதகர்கள் என்ன செய்வார்களோ தெரியாது. தன்னிடம் அவர்களுடைய ரகசியத்தை சொல்லிவிட்டார்கள். தான் அவர்களுடன் ஒருபோதும் சேரப்போவதில்லை என்பதையும் தெரிந்து கொண்டார்கள். படகை பிடிக்கப் போகும் சமயத்தில் அவர்கள் தன்னை துடுப்பினால் அடித்து கொல்ல பார்க்கலாம். தான் தண்ணீரில் தத்தளித்து கொண்டே படகில் உள்ளவர்களுடன் சண்டை போடவா முடியும் என்று நினைத்து கொண்டான் அவன். போனால் போய் தொலையட்டும். அந்த சண்டாள கொலைகாரர்களுடன் இருப்பதை விட இந்த பெரிய கப்பலில் தனியாக இருப்பதே மேல் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அவர்களை உயிருடன் போகவிட்டது சரியா? அவர்கள் எங்கே போய் கரையேறுவார்களோ தெரியாது. இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகளையும் கோர கிருத்தியங்களையும் செய்வார்களோ தெரியாது. சரி, கடவுள் இருக்கிறார். நாம் என்ன செய்ய முடியும்? எப்படியாவது இளவரசருடன் மறுமுறை சேர்ந்து விட்டால் போதும். இருந்தாலும் அவர் இப்படி என்னை கைவிட்டிருக்க கூடாது. பூங்குழலியுடன் யானை ஏறி போகும்போது என்னையும் அழைத்து கொண்டு போயிருக்கலாம். மறுபடியும் அவரை சந்திக்க நேர்ந்தால் கட்டாயம் பலமாக சண்டை பிடிக்க வேண்டும். உங்கள் பழமையான சோழகுலத்தின் சிநேக தர்மம் இதுதானா என்று கேட்க வேண்டும். ஆனால் அப்படி கேட்கும் சந்தர்ப்பம் வரப்போகிறதா என்ன? இளவரசரை மீண்டும் பார்க்க போகிறோமா என்ன? ஏன் பார்க்க முடியாது? நான் இந்த சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டதை சேனாதிபதியும் ஆழ்வார்க்கடியானும் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது செய்யாமலா இருப்பார்கள்?
இளவரசரை அவர்கள் சந்தித்தால் கட்டாயம் அதை பற்றி சொல்லியிருப்பார்கள் அல்லவா என்று நினைத்து கொண்டான் அவன். இப்படி வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டு நின்ற நேரத்தில் படகு கடலில் வெகு தூரம் போய்விட்டது என்பதை கவனித்தான். அவன் மறுபடியும் தென்மேற்கு திசையை கூர்ந்து கவனித்தான். பிரம்மாண்டமான மேகங்கள் வளர்ந்து படர்ந்து மேற்கு வானத்தை பெரும்பாலும் மறைத்து விட்டிருக்கிறதை கண்டான். அப்போது கடல் எங்கே முடிகிறது, வானம் எங்கே தொடங்குகிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல் கடலும் வானமும் ஒரே கன்னங்கரிய இருள் நிறம் பெற்றிருந்தன. அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த காற்றின் மெல்லிய ரீங்காரம் ஹோ என்ற பெரும் இரைச்சலாக மாறிவிட்டது. அத்துடன் நிமிஷத்துக்கு நிமிஷம் பெரிதாகி வந்த அலைகளின் இரைச்சலும் சேர்ந்தது. கப்பலில் விரித்திருந்த பாய்கள் சடசடவென்று அடித்து கொண்டன. மரங்களும் கட்டைகளும் ஒன்றோடொன்று உராய்ந்து 1000 குடுமி கதவுகளை திறந்து மூடும் சத்தத்தை உண்டாக்கின. பாய்மரங்களை வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான். அவற்றின் நிலையிலிருந்து கப்பல் ஒரு திசையாக போகாமல் சுழன்று சுழன்று வருகிறது என்று தெரிந்து கொண்டான். சுழிக்காற்று என்று அடிக்கடி சொன்னார்களே, அந்த சுழிக்காற்று தான் அடிக்கப் போகிறது போலிருக்கிறது. சுழிக்காற்று அடிக்கும்போது பாய்மரங்களிலிருந்து பாய்களை சுழற்றி சுற்றி வைக்க வேண்டும் என்று வந்தியத்தேவனுடைய அறிவுக்கு புலப்பட்டது. ஆனால் அவன் ஒருவனால் அது எப்படி முடியும்? 10 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம் அல்லவா அது. 10 பேர் இல்லாவிட்டாலும் 4 பேராவது வேண்டும். ஒருவன் தனியாக என்ன செய்வது? கடவுள் விட்ட வழி விடுகிறார். கப்பல் அடைந்த கதியை அடைகிறது என்று சும்மா இருக்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான் அவன். கப்பல் அடையப் போகிற கதி என்னவென்று அவனுக்கு சீக்கிரத்திலேயே தெரிந்து போயிற்று. முழுகுவதற்கு முன்னால் கப்பல் சுக்கு சுக்காக உடைந்து போனாலும் போகும். கப்பலின் கதி எப்படியானாலும் தன்னுடைய கதியை பற்றி சந்தேகமில்லை. நடுக்கடலில் மரணம். அந்த கும்பகோணத்து ஜோதிடன் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஜோதிடனாம் ஜோதிடன். அவனை மறுபடி பார்க்க நேர்ந்தால் பைத்தியக்காரத்தனம். அவனை எப்படி மறுபடி பார்க்க முடியும்? திடீரென்று வந்தியத்தேவனுடைய தோளில் கெட்டியான பொருள் ஏதோ விழுந்தது. சடபடவென்று கப்பல் முழுதும் சிறிய சிறிய கூழாங்கற்கள் விழுந்தன. அந்த கூழாங்கற்கள் எப்படி பளிங்கு போல் பிரகாசிக்கின்றன? வானத்திலிருந்து இவை எப்படி விழுகின்றன? இன்னும் 2-3 கற்கள் அவனுடைய தலையிலும் முதுகிலும் தோள்களிலும் விழுந்தன. அவை விழுந்த இடத்தில் முதலில் வலி, பிறகு ஒரு குளிர்ச்சி. கப்பலில் விழுந்த கற்களை பார்த்தால் அவை பனிக்கட்டிகளைப் போலல்லவா இருக்கிறது. உருகி கரைந்து போய்க் கொண்டிருக்கின்றனவே. ஆஹா, இது பனிக்கட்டி மழை. அதுவரை வந்தியத்தேவன் அத்தகைய மழையை பார்த்ததும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை. மடிவதற்கு முன்னால் இந்த அற்புதத்தை பார்க்க முடிந்ததே என்ற குதூகலம் அவன் உள்ளத்தில் தோன்றியது. கப்பலுக்குள் கீழே உட்கார்ந்து கரைந்து கொண்டிருந்த பனிக்கட்டி கற்களை தொட்டு பார்த்து மகிழ்ந்தான். அப்பா, என்ன ஒரு சிலிர்ப்பு! தொடும்போது தீயை தொடுவது போல் அல்லவா இருக்கிறது. ஆனால் அந்த சூடு விரைவில் குளிர்ச்சியாகி விடுகிறது. கல்மழை எதிர்பாராமல் வந்தது போலவே சட்டென்று நின்றது. பெய்த நேரம் 1/4 நாழிகை கூட இருக்காது. பிறகு சாதாரண மழை பெய்ய தொடங்கியது. மழை தண்ணீர் கப்பலில் விழுந்து சிதறி ஓடி கடலில் விழுவதை வந்தியத்தேவன் கவனித்தான். சோழ நாட்டு மரக்கல தச்சர்களின் கெட்டிக்காரத்தனத்தை வியந்தான். எத்தனை மழை பெய்தாலும், எத்தனை பெரிய அலைகள் மோதி கடல் தண்ணீர் கப்பலில் வந்தாலும் மீண்டும் கடலிலேயே தண்ணீர் போய் விழும்படியாக அந்த கப்பல் அமைக்கப்பட்டிருந்தது. கப்பலின் கீழ்ப்பகுதி உடைந்து கடல் நீர் உள்ளே புகுந்தாலன்றி அதை மூழ்கடிக்க முடியாது. இதை பார்த்ததும் அவனுக்கு சிறிது தைரியம் உண்டானது. உடனே ஒரு நினைவும் வந்தது. தன்னை கட்டி போட்டிருந்த அரைக்கதவு திறந்திருந்தால் அதன் வழியாக தண்ணீர் உள்ளே புகுந்து விடலாம். ஓடிப்போய் பார்த்தான். அவன் நினைத்தபடி கதவு திறந்து காற்றில் அடித்து கொண்டிருந்தது. கதவை இறுக்கி சாத்தி தாளிட்டான். இவ்வளவு பத்திரமான கப்பலை விட்டு அந்த முட்டாள்கள் இருவரும் படகில் ஏறி போய்விட்டதை நினைத்து வந்தியத்தேவன் அனுதாபப்பட்டான். ஆனால் அந்த படகின் அமைப்பும் விசித்திரமானதுதான். எவ்வளவு காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் அதை மூழ்கடிக்க முடியாது. அப்படியே படகு உடைந்து முழுகினாலும் பக்கத்தில் அதனோடு சேர்த்து கட்டியுள்ள கட்டை ஒன்று இருக்கிறது. அதை பிடித்து கொண்டு அந்த கொலை பாதகர்கள் தப்பி கரை சேர்ந்து விடுவார்கள். அநேகமாக கோடிக்கரைக்கு சமீபமாக போய் கரை ஏறுவார்கள். கோடிக்கரையிலிருந்து வந்தியத்தேவனுடைய உள்ளம் பழையாறைக்கு தாவியது. சக்கரவர்த்தியுடைய திருக்குமாரிக்கு தனக்கு நேர்ந்த கதி எப்படி தெரியப் போகிறது? அவள் இட்ட பணியை நிறைவேற்றும் முயற்சியிலே தான் நடுக்கடலில் மூழ்கியதை யார் அவளுக்கு தெரிவிக்கப் போகிறார்கள்? கடல் சொல்லுமா, காற்று சென்று சொல்லுமா? கடவுளே, அந்த மாதரசியை சந்திப்பதற்கு முன்னாலேயே நான் இறந்து போயிருக்க கூடாதா? போர்க்களத்தில் வீரமரணம் எய்தி இருக்கக்கூடாதா? சொர்க்க பூமியை கண்ணால் பார்க்க செய்துவிட்டு இப்போது உடனே அதல பாதாளத்தில் தள்ளுவது போலல்லவா இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். அப்போது
ஒரு மின்னல் தோன்றி ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரை பாய்ந்தது. அதற்கு பிறகு பெரிதான ஒரு இடிமுழக்கம் கேட்டது. கப்பல் அதிர்ந்தது, கடல் அதிர்ந்தது, திசைகள் அதிர்ந்தன. இன்னொரு மின்னல் அடிவானத்தில் இருளை கிழித்து கொண்டு புறப்பட்டது. கடல் அலைகள் ஆவேசமாக தாண்டவமாடின. மேலே இருந்து மழை வெள்ளம் தொபு தொபுவென்று கொட்டியது. நாலா பக்கமிருந்தும் அலைகள் மலை போல வந்து மோதி தாக்கின. விரித்த பாய்மரங்கள் மீது சுழல் காற்று தாக்கி படுத்திய பாட்டை சொல்ல முடியாது. அந்த அதிசய மரக்கலம் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருந்தது. இந்த வினாடியோ அல்லது அடுத்த வினாடியோ கப்பல் முழுக வேண்டியதுதான். அத்துடன் வந்தியத்தேவனும் முழுக வேண்டியதுதான். ஆனாலும் அந்த எண்ணம் அவனுக்கு சோர்வை அளிக்கவில்லை. தனக்கு நேரப்போகும் மரணம் ஒரு அற்புதமான மரணம் என்று கருதினான் அவன். அலைகளின் பேரொலி, இடிகளின் பெருமுழக்கம் இவற்றோடு வந்தியத்தேவனுடைய குரலும் சேர்ந்தது. வாய்விட்டு சிரித்தான் அவன். சுற்றிலும் நடக்கும் காட்சிகளை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவன் முன்ஜாக்கிரதையுடன் பாய்மரத்தின் அடித்தண்டுடன் சேர்த்து தன்னை கட்டி கொண்டிருந்தான். கப்பல் சுழன்ற போது பாய்மரமும் சுழன்றது, வந்தியத்தேவனும் சுழன்றான். இப்படி எத்தனை நேரம் கப்பலும் பாய்மரமும் வந்தியத்தேவனும் சுழன்று கொண்டிருந்தார்கள் என்றே தெரியாது. அப்போது பெரும் இடிமுழக்கம் ஒன்று கேட்டது. அதைத் தொடர்ந்து வானை கீறிக்கொண்டு ஒரு மின்னல் மின்னியது. அதன் பிரகாசம் 100 சூரியனை கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தியது போல் இருந்தது. வந்தியத்தேவனால் அதற்கு பிறகு எதையுமே பார்க்க முடியவில்லை. தன்னுடைய கண்களை அந்த மின்னல் பறித்து விட்டதோ என்று அவன் அஞ்சினான். சற்று நேரம் அவனால் கண்களையே திறக்க முடியவில்லை. காதிலோ உய் என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மூடியிருந்த கண்கள் தலைக்கு மேலே புதிய வெளிச்சம் பரவியிருப்பதை உணர்த்தியது. காதிலும் ஏதோ வினோத சத்தம் கேட்டது. காட்டில் தீப்பற்றி எரியும் போது, மரங்களில் தீப்பிடிக்கும் போது உண்டாகும் சத்தத்தைப் போல் அது கேட்டது. வந்தியத்தேவன் கண்களை திறந்து பார்த்தான். அவன் இருந்த கப்பலின் பாய்மரம் உச்சியில் தீப்பற்றி எறிவதைக் கண்டான் அவன். ஆஹா, இப்போது புரிகிறது அந்த மின்னல் ஏன் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது என்று, அந்த இடி ஏன் அவ்வளவு சத்தமாக ஒலித்தது என்று. அந்த கப்பல் மேலேயோ அல்லது வெகு சமீபத்திலோ இடி விழுந்திருக்கிறது. அதனால் பாய்மரத்தில் தீப்பிடித்திருக்கிறது. பஞ்சபூதங்களில் 2 பூதங்கள் அந்த சோழ நாட்டு மரக்கலத்தை தாக்கி அழிக்க பார்த்தன. நீரும் காற்றும் தோல்வியுற்றன. வருணனும் வாயுவும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க இப்போது அக்னி பகவான் தோன்றியிருக்கிறார். அத்தியாயம் 52. உடைந்த படகு. இடி விழுந்ததினால் பாய்மரத்தின் உச்சியில் தீப்பிடித்து எரிவதை பார்த்ததும் இனி அந்த மரக்கலம் தப்பிக்க முடியாது என்று வந்தியத்தேவன் நிச்சயமடைந்தான். அப்போதும் வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கூட மனக்கவலை உண்டாகவில்லை. உற்சாகந்தான் மிகுந்தது. கலகலவென்று சிரித்தான். பாய்மரத்தோடு தன்னை கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து விட்டான். நடுக்கடலில் தீயில் வெந்து சாக வேண்டியதில்லை அல்லவா? அதை காட்டிலும் குளிர்ந்த நீரில் மூழ்கி கடலின் அடியில் சென்று அமைதியாக உயிர் விடலாம் அல்லவா என்று நினைத்து கொண்டான். ஆயுளின் மிச்சமுள்ள சிறிது நேரத்தை வீணாக்க அவன் விரும்பவில்லை. தீப்பற்றிய கப்பலின் வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் நன்றாக பார்த்து கொந்தளித்த கடலின் சௌந்தரியத்தை அனுபவிக்க விரும்பினான் அவன். தன்னுடைய உடல் சமாதி அடைய போகும் இடத்தை நன்றாக பார்த்து கொள்வது நல்லதல்லவா? இந்த மாதிரி அகால மரணம் அடைந்தவர்கள் ஆவி உருவத்தில் இறந்த இடத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி தன்னுடைய ஆவியும் இந்த கடலின் மேலேயே வட்டமிட்டு கொண்டிருக்குமோ? காற்றில் மிதக்குமோ? அலைகளின் மேலே உலாவுமோ? சுழல் காற்று அடிக்கும்போது தன்னுடைய ஆவியும் சுற்றி சுற்றி வருமோ என்று நினைத்து கொண்டான் அவன். அந்த சமயத்தில் அவன் இருந்த கப்பல் ஒரு பேரலையின் மேலே ஏறியது. அப்போது அவனுடைய கண்ணையும் கருத்தையும் இன்னொன்று கவர்ந்தது. சற்று தூரத்தில் அவன் ஒரு மரக்கலத்தை பார்த்தான். அதில் புலிக்கொடி பறக்க கண்டான். கடவுளே, உன் விந்தைகளுக்கு எல்லையே இல்லை போலிருக்கிறது. அந்த மரக்கலத்திலே வருகிறவர் இளவரசர் அருள்மொழிவர்மராகத்தான் இருக்க வேண்டும். தன்னை தேடிக்கொண்டுதான் அவர் வருகிறார் என்று அவனுடைய உள்ளுணர்ச்சி கூறியது. வந்தியத்தேவன் ஏறியிருந்த கப்பல் சிக்கிக்கொண்டு தத்தளித்த அதே சுழிக்காற்றில் பார்த்திபேந்திரனுடைய கப்பலும் அகப்பட்டு கொண்டது. ஆனால் இந்த கப்பலில் அச்சுழிக்காற்றின் தன்மையை அறிந்தவர்களும் கப்பலோட்டும் கலையில் வல்லுநர்களுமான மாலுமிகள் இருந்தார்கள். பாய்மரங்களில் விரித்திருந்த பாய்களை அவர்கள் இறக்கி சுற்றி வைத்தார்கள். மலை போன்ற அலைகள் அந்த கப்பலை எத்தனை தாக்கியும் அதில் இணைக்கப்பட்டிருந்த மரங்களும் பலகைகளும் சிறிது கூட பிளந்து கொடுக்கவில்லை. தமிழகத்தின் புகழ்பெற்ற மாலுமிகள் செலுத்திய கப்பலை கடலும் மழையும் காற்றும் சேர்ந்து தாக்கியும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதை காட்டிலும் கொடிய சுழிக்காற்றுகளையும் சண்ட மாருதங்களையும் நான் பார்த்திருக்கிறேன், சமாளித்திருக்கிறேன். ஆகையால் கவலைப்பட தேவையில்லை என்று கலபதி கூறினான். ஆனால் அவன் பார்த்திபேந்திரனிடமும் இளவரசரிடமும்
இன்னொரு அபாயத்தை பற்றி தன்னுடைய பயத்தை வெளியிட்டான். கரிய மேகங்கள் திரண்டு வந்து வானை மூடி நாலாபுறமும் இருள் சூழச் செய்துவிட்டன. போதாததற்கு சோனாமாரியாக மழையும் பெய்தது. இந்த நிலையில் அவர்கள் எந்த கப்பலை தேடிச் சென்றார்களோ அது வெகு சமீபத்தில் வந்தாலும் பார்க்க முடியாது. அந்த கப்பலும் இதை போலத்தான் சுற்றி சுழன்று தத்தளித்து கொண்டிருக்கும். கப்பல்கள் ஒன்றோடொன்று மோதினால் இரண்டும் சுக்கல் சுக்கலாகி போய்விடும். கப்பல்களில் உள்ளவர்களின் கதியும் அதோ கதிதான். ஆகவே சுழிக்காற்றின் அபாயத்தை காட்டிலும் சுற்றிலும் ஒன்றையும் பார்க்க முடியாமல் இருப்பதுதான் அதிக அபாயம் என்று அம்மரக்கலத்தின் தலைவன் கூறினான். இது இளவரசருக்கு தெரிந்த விஷயம்தான். ஆகவே அவர் அத்தனை காற்றிலும் மழையிலும் கப்பலின் ஓரமாக நின்று கொண்டு தன் கூரிய கண் பார்வையை நாலாபுறமும் செலுத்தி கொண்டிருந்தார். தன் அருமை தமக்கே அனுப்பிய தூதன் முரட்டு அராபியர்களிடமும் கொலைக்கார மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். அது போதாது என்று இந்த சுழிக்காற்று வேறு வந்து சேர்ந்தது. ஒருவேளை அந்த வீரவாலிபன் ஏறி உள்ள கப்பலை கண்டுபிடிக்க முடியாமலே போய்விடுமோ? கண்டுபிடித்தாலும் அவனை உயிரோடு காண்பது சாத்தியமா? இப்படியெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார் அவர். அப்போதுதான் இருளையும் மழையையும் கிழித்து கொண்டு பேரிடி முழக்கம் ஒன்று கேட்டது. அப்போது மின்னிய மின்னலுக்கு அவரும் கண்களை சிறிது மூடிக்கொள்ள வேண்டியதாயிற்று. கண்ணை திறந்து பார்த்தபோது மின்னல் வெளிச்சமில்லாத இன்னொரு வெளிச்சத்தையும் அவர் கண்டார். சற்று தூரத்தில் ஒரு கப்பல் விரித்த பாய்மரங்களுடன் பேயாடுவது போல் ஆடிக்கொண்டிருந்தது. அதன் பாய்மரத்தின் உச்சியில் தீப்பற்றி எரிந்தது. அந்த தீயின் வெளிச்சத்தில் இளவரசர் அதில் ஒரு மனிதன் பாய்மரத்தோடு சேர்ந்து நிற்பதை கண்டார். கடவுளே, இத்தகைய அற்புதமும் நடக்கக்கூடுமா? அவன் அந்த வீர இளைஞனாகிய வந்தியத்தேவன்தான். அவன் மட்டும் ஏன் தனியாக நிற்கிறான்? மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? அதை பற்றியெல்லாம் யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. செய்ய வேண்டியது என்ன என்பதை ஒரு நொடி பொழுதில் இளவரசர் தீர்மானித்துக் கொண்டார். அவர் பார்த்த காட்சியை கப்பலில் இருந்த மற்றவர்களும் பார்த்தார்கள். அதோ என்று அவர்கள் ஏக காலத்தில் எழுப்பிய பெரிய கூச்சல் காற்றின் பயங்கர சத்தத்தை மீறி கொண்டு எழுந்தது. கப்பலோடு சேர்த்து கட்டியிருந்த படகுக்கு அருகில் போய் நின்று கொண்டு இளவரசர் அருகில் இருந்த மாலுமிகளை பார்த்து, உங்களில் யார் என்னுடன் வருகிறீர்கள் என்று உரத்த குரலில் கேட்டார். அவர் செய்ய உத்தேசித்த காரியம் என்னதென்று ஊகித்து அறிந்ததும் மாலுமிகள் திகைத்தார்கள். ஆனாலும் பலர் போட்டி போட்டுக்கொண்டு முன்வந்தார்கள். பார்த்திபேந்திரனும் கலபதியும் வந்து தடுக்க பார்த்தார்கள். இளவரசே, இது என்ன காரியம்? இப்படி கொந்தளிக்கும் கடலில் படகு எப்படி செலுத்த முடியும்? எரிகிற கப்பலில் உள்ளவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆனாலும் முயற்சி செய்து பார்க்கலாம். தாங்கள் போக வேண்டாம். போவதற்கு எங்களில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றான் பார்த்திபேந்திரன். ஜாக்கிரதை, இந்த சமயத்தில் என்னை தடுக்க பார்க்கிறவர்களை நான் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது என்று ராஜ கம்பீரமான அதிகார தோரணையில் கூறினார் இளவரசர். அதே சமயத்தில் படகை அவிழ்த்து விட்டார். உங்களில் 2 பேர் வாருங்கள் போதும் என்றார். படகு கடலில் இறங்கியது. அவர் குறிப்பிட்ட இருவரும் அதில் குதித்தார்கள். மறுகணமே படகு கப்பலை விட்டு அகன்று சென்றது. அலைகளின் மேல் ஆவேச கூத்து ஆடியது. இளவரசரும் மற்ற இருவரும் துடுப்புகளை பலங்கொண்ட மட்டும் வலித்தார்கள். சிறிது சிறிதாக படகு எரிகிற கப்பலை அணுகியது. இதற்குள் தீ உச்சியிலிருந்து பாதி பாய்மரம் வரையில் இறங்கிவிட்டிருந்தது. ஆனால் வந்தியத்தேவனோ அங்கேயே நின்று கொண்டிருந்தான். தீயின் வெளிச்சத்தில் கப்பலை பார்த்தான். கப்பலிலிருந்து இறக்கப்பட்டு வந்த படகையும் பார்த்தான். அந்த அதிசயத்தில் அவன் தன்னை மறந்திருந்தான். தானும் ஏதாவது செய்ய வேண்டும் என்றே அவனுக்கு தோன்றவில்லை. குதி, கடலில் குதி என்று கத்தினார் இளவரசர். அது அவன் காதில் விழவில்லை. செயலற்ற பதுமையைப் போல் நின்று கொண்டிருந்தான் அவன். இன்னும் சிறிது நேரம் தாமதித்தால் கப்பலின் அடித்தளத்திற்கு நெருப்பு வந்துவிடும். கப்பல் முழுகிவிடும். அப்புறம் அவனை காப்பாற்றுவது இயலாத காரியமாகிவிடும். என்ன செய்ய வேண்டும் என்பதை மறுபடி இளவரசர் ஒரு நொடியில் முடிவு செய்தார். அந்த படகில் சேர்த்து கட்டியிருந்த நீள கயிற்றின் இன்னொரு நுனியை தனது இடுப்பில் சுற்றி இறுக்கி கட்டி கொண்டார். மாலுமிகள் இருவருக்கும் எச்சரிக்கை செய்துவிட்டு கடலில் குதித்தார். அப்போது பெரிய, மிகப்பெரிய அலை ஒன்று வந்தது. அந்த அலை இளவரசருக்கு ஏவல் செய்ய வந்தது. அவரை தன் உச்சியில் வைத்து தூக்கி கொண்டு போய் எரிகிற கப்பலின் மேல் தளத்தில் எரிந்தது. ஏற்கனவே கட்டு அவிழ்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் இளவரசரை பார்த்ததும் ஆய் என்று அலறிக்கொண்டு அவரை பிடிப்பதற்காக தாவி குனிந்தான். இளவரசர் அவனுடைய கழுத்தை அப்படியே இறுக்கி கட்டி கொண்டார். அவனுடைய காதுக்குள், என்னை பிடித்து கொண்டு வா, விட்டு விடாதே என்றார். சொல்லி முடித்த கணமே இருவரும் மறுபடியும் கடலில் மிதந்து அலைகளினால் மொத்துண்டார்கள். மாலுமிகள் துடுப்பு தள்ளுவதை நிறுத்தி கயிற்றை பிடித்து இழுத்தார்கள். இளவரசரும் அவரை உடும்பு பிடியாக பிடித்து கொண்டிருந்த வந்தியத்தேவனும்
படகை அணுகினார்கள். படகை பிடித்து அதில் ஏறுவது எளிய காரியமாயில்லை. அப்போது மறுபடியும் இன்னொரு பெரிய அலை உதவி செய்தது. படகின் அருகில் உயரமாக எழுந்த அந்த பேரலையோடு அவர்களும் எழுந்தார்கள். மாலுமிகளின் உதவியோடு படகில் குதித்தார்கள். துடுப்பை வலியுங்கள், வேகமாய் வலியுங்கள் என்றார் இளவரசர். ஏனெனில் எரிகிற கப்பல் கடலில் முழுகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்படி முழுகும்போது ஏற்படும் கொந்தளிப்பில் படகு கவிழ்ந்தாலும் கவிழ்ந்துவிடும். அது மட்டுமில்லாமல் கப்பல் முழுகி தீ அணைந்து விட்டால் பிறகு மற்றொரு கப்பலை அவர்கள் பிடிப்பது அசாத்தியமாகிவிடலாம். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே கப்பல் முழுகத் தொடங்கியது. இளவரசர் எதிர்பார்த்தது போலவே கடலில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகு அலைகளை சமாளித்து கொண்டது. ஆனால் எரிந்த கப்பல் மூழ்கியதும் சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளில் மற்றொரு கப்பல் இருந்த இடமே தெரியவில்லை. திக்கு திசை எதுவுமே தெரியவில்லை. படகு அந்த அலைகளில் தத்தளித்து கொண்டே இருந்தது. அப்போது சற்றும் எதிர்பாராத ஒரு அபாயம் அதை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. எரிந்த கப்பல் மூழ்கியதல்லவா? அப்போது முழுதும் எரியாத ஒரு பாய்மரம் அதிலிருந்து பிரிந்தது. அது கடலில் மிதந்து வந்து படகுக்கு அருகில் வந்தது. இருட்டின் காரணமாக அது வெகு சமீபத்தில் வரும் வரை அதை ஒருவரும் பார்க்கவில்லை. பார்த்த உடனேயே துடுப்பு வலியுங்கள், துடுப்பு வலியுங்கள் என்று இளவரசர் கூவினார். அவர் கூவி வாய் மூடுவதற்குள் அந்த பாய்மரம் படகின் அடிப்பகுதியில் இடித்தது. இடித்த வேகத்தில் படகு படார் என்று பிளந்தது. முதலில் 2 பகுதிகளாக பிரிந்தது. பிறகு சிறிய சிறிய பலகை துண்டுகளாக பிளந்து சிதறியது. நண்பா, பயப்படாதே. அந்த படகை காட்டிலும் இந்த பாய்மரம் பத்திரமானது. தாவி அதை பற்றிக்கொள் என்றார் இளவரசர். அத்தியாயம் 53. அபயகீதம். இளவரசர் அருள்மொழிவர்மர் பார்த்திபேந்திரனுடைய கப்பலுக்கு போய் சேரும் வரையில் தொண்டைமான் நதியின் முகத்துவாரத்தில் நின்றவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். கப்பலில் இளவரசர் ஏறிக்கொண்ட உடனே அவரை ஏற்றிச் சென்ற படகு திரும்பியது. சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அதை பார்த்து குதூகலம் அடைந்திருந்தார் என்பதை அவருடைய முகக்குறி காட்டியது. பார்த்திபேந்திரன் அவரை பத்திரமாக காஞ்சி கொண்டு போய் சேர்த்து விடுவான். நாமும் நம் படைகளுடன் தஞ்சையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான் என்று தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறவரை போல் கொடும்பாளூர் வேளார் உரத்து சொல்லிக் கொண்டார். உடனே பக்கத்தில் இருந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்தார். வைஷ்ணவனே, நீ இங்கேயே இருக்கிறாயா அல்லது என்னோடு மாதோட்டத்துக்கு வரப்போகிறாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, முதன் மந்திரி எனக்கு இட்ட வேலை இன்னும் ஒன்று இருக்கிறது. அதை நான் முடிக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். அது என்ன அப்பா என்று கேட்டார் சேனாதிபதி. ஆழ்வார்க்கடியான் சற்று தூரத்தில் ஊமை ராணியும் பூங்குழலியும் நின்ற இடத்தை நோக்கினான். அந்த பெண்களை பற்றிய விஷயமா என்று கேட்டார் சேனாதிபதி. அவர்களில் ஒருவரை பற்றியதுதான். இலங்கையில் இத்தகைய ஊமை பெண் ஒருத்தியை பார்க்க நேர்ந்தால் அவளை எப்படியாவது தஞ்சாவூருக்கு அழைத்து வரும்படி முதன் மந்திரி கட்டளையிட்டிருக்கிறார் என்றான் அவன். நல்ல வேலை கொடுத்தார் உனக்கு. அவளை பிடித்து கொண்டு போவது சாதாரண காரியமில்லை. அவள் யாரோ தெரியவில்லை, நம் இளவரசரிடம் மிக்க அபிமானம் வைத்திருக்கிறாள். உனக்கு அவளை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் சேனாதிபதி. அவள் ஊமை என்பதும் பிறவி செவிடு என்பதும் தெரியும். அவளை அழைத்து செல்வதை காட்டிலும் புயல் காற்றை கூண்டில் அடைத்து கொண்டு போவது சுலபம் என்றும் தெரியும். ஆனாலும் என் எஜமான் சொல்லி இருக்கிறபடியால் ஒரு முயற்சி செய்து பார்க்கப் போகிறேன் என்றான் அவன். அப்போது சேனாதிபதி அவனிடம், இந்த ஓடக்கார பெண்ணுக்கும் அவளுக்கும் கூட ஏதோ சிநேகிதம் போலிருக்கிறது. 2 பேரும் ஜாடைகளினால் பேசிக் கொள்ளுவதை பார். அந்த பெண்ணை இங்கே கூப்பிடு. அவளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்றார் சேனாதிபதி. ஆழ்வார்க்கடியான் அந்த பெண்களின் அருகில் சென்று பூங்குழலியிடம் சேனாதிபதி அழைப்பதை கூறினான். பூங்குழலி ஊமை ராணியை விட்டு பிரிந்து சேனாதிபதியை அணுகினாள். இதோ பார் பெண்ணே, நீ மிகவும் புத்திசாலி. நல்ல சமயத்தில் வந்து முக்கியமான செய்தியை சொன்னாய். சோழ குலத்துக்கு பெரிய உதவி செய்தாய். இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். தகுந்த சமயத்தில் உனக்கு தக்க பரிசில் கொடுப்பேன் என்றார். அதை கேட்ட பூங்குழலி, வந்தனம் ஐயா, எனக்கு பரிசில் எதுவும் தேவையில்லை என்று பணிவுடன் சொன்னாள். தேவையில்லை என்றால் உன்னை யார் விடப்போகிறார்கள்? இந்த குழப்பமெல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். பிறகு சோழ நாட்டு சைன்யத்தில் வீராதி வீரனாக பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். உனக்கு வாய்க்கிற கணவன் அற்ப சொற்பமானவனாய் இருந்தால் போதாது, பீமசேனனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனை கண்ணிலே விரலை கொடுத்து ஆட்டி வைத்து விட மாட்டாயா என்று சேனாதிபதி கூறி புன்னகை புரிந்தார். பூங்குழலி தரையை பார்த்தபடி நின்றாள். அவளுடைய உள்ளத்தில் கோபம் பொங்கியது. ஆனால் அச்சமயத்தில் அவள் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள்.
இளவரசருக்கு ஏதோ உதவி செய்து விட்டபடியால் அவர் பேரில் பாத்தியதை கொண்டாடலாம் என்று எண்ணாதே. கடலில் வலை போட்டு மீன் பிடிப்பதோடு நிறுத்திக்கொள். இளவரசரை வலை போட்டு பிடிக்கலாம் என்று ஆசைப்படாதே. ஜாக்கிரதை பெண்ணே, இனி அவர் அருகில் நெருங்கினால் கூட உனக்கு ஆபத்து வரும் என்றார் சேனாதிபதி. அப்போது அவருடைய குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. அந்த கிழவனாருக்கு பதிலுக்கு பதில் காரசாரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று பூங்குழலி விரும்பினாள். ஆனால் பேச முடியவில்லை. தொண்டையை அடைத்தது. தலை நிமிராமல் பூங்குழலி திரும்பி போனாள். கடற்கரைக்கு எதிர்ப்பக்கம் நோக்கி நடந்தாள். நடை மெதுவாக ஆரம்பமாயிற்று. வர வர வேகம் அதிகரித்தது. ஊமை ராணி இருந்த திசையை அவள் ஒரு கணம் கடைக்கண்ணால் பார்த்தாள். அருகில் ஆழ்வார்க்கடியான் நின்று அவளிடம் ஏதோ தெரிவிக்க முயன்று கொண்டிருப்பதை கண்டாள். மனிதர்கள் உள்ள இடத்திலேயே தான் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றியது. மனித குரலையே கேட்க பிடிக்கவில்லை. மனிதர்கள்தான் எத்தனை கொடூரமானவர்கள்! எதற்காக இவ்வளவு குரூரமான சொற்களை பேசுகிறார்கள்? எல்லாரும் ஊமைகளாகவே இருந்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள் அவள். பூங்குழலியின் மனதில் பொங்கிய ஆத்திரம் அவளுடைய கால்களுக்கு அளவில்லாத விரைவை கொடுத்தது. சூரியன் உச்சிவானுக்கு வந்த சமயத்தில் அவள் படகை விட்டிருந்த இடத்தை அடைந்து விட்டாள். படகில் ஏறி கடலை நோக்கி படகை செலுத்தினாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் சுழிக்காற்று அடிக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. கடலில் கொந்தளிப்பு சிறிது அடங்கிய பிறகு படகை கடலில் செலுத்தி கொண்டு கோடிக்கரைக்கு போகலாம் என்று தோன்றியது அவளுக்கு. கோடிக்கரைக்கு இப்போது அந்த மரக்கலம் அநேகமாக போயிருக்கும். நல்ல வேளை, சுழிக்காற்றில் அது அகப்பட்டு கொண்டிருக்காது. இளவரசர் இத்தனை நேரம் பத்திரமாக போய் அங்கே இறங்கி இருப்பார். அல்லது ஒருவேளை மாமல்லபுரத்துக்கே போயிருந்தாலும் போயிருப்பார். எங்கே போயிருந்தால் நமக்கென்ன? சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். அந்த வரைக்கும் திருப்தி என்று நினைத்து கொண்டாள் அவள். தொண்டை மாநாட்டின் முகத்துவாரத்திலிருந்து பூதத்தீவு அதிக தூரத்தில் இல்லை. ஆகையால் புறப்பட்ட ஒரு நாழிகை நேரத்துக்குள் பூங்குழலி அங்கே போய் சேர்ந்து விட்டாள். பூங்குழலி பூதத்தீவை சேர்ந்ததற்கும் சுழிக்காற்று அடிக்கத் தொடங்கியதற்கும் சரியாயிருந்தது. படகை கரையில் ஏற்றி குப்புற கவிழ்த்து பத்திரமாக கட்டி போட்டுவிட்டு பூங்குழலி அந்த தீவில் இருந்த ஒரு சிறிய புத்த ஸ்தூபத்தை அடைந்தாள். இரவு வெகுநேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்கு சென்று கண்ணயர்ந்தாள். பொழுது விடிந்து அவள் நன்றாக விழித்தெழுந்த போது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கிவிட்டிருந்தது. இடியும் இல்லை, மின்னலும் இல்லை. மழையும் நின்று போயிருந்தது. எழுந்து கடற்கரைக்கு சென்றாள். முதல் நாள் இரவு சுழிக்காற்று அந்த தீவை என்ன பாடுபடுத்திவிட்டது என்பதற்கு அறிகுறியான காட்சிகள் நாலா பக்கமும் தெரிந்தன. வேருடன் பெயர்ந்து தரையில் விழுந்து கிடந்த மரங்களும் முடிகள் வளைந்து தாழ்ந்திருந்த நெடிய பெரிய மரங்களும் காட்சியளித்துக் கொண்டிருந்தன. பூங்குழலி அக்காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது கடலில் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல் தெரிந்தது. கடைசியாக கரையில் வந்து ஒதுங்கியது. அதிலே ஒரு மனிதன் இருப்பதை பூங்குழலி அப்போது கவனித்தாள். ஓடிப்போய் பார்த்தாள். கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுயிராக இருந்தான். அவனை கட்டை அவிழ்த்துவிட்டு ஆசுவாசப்படுத்தினாள் பூங்குழலி. அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த வலைஞன். மீன் பிடிக்க போன இடத்தில் சுழிக்காற்றில் அகப்பட்டு கொண்டதாக கூறினான். தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கி கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜென்மம் என்றும் தெரிவித்தான். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியையும் அவன் கூறினான். முன்னிரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்றது போல் இருந்தது. அப்போது பேரிடி ஒன்று இடித்தது. அப்போது ஒரு மின்னல் வெளிச்சத்தில் 2 மரக்கலங்கள் தெரிந்தன. ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிந்தது. பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் முழுகிவிட்டது. மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அந்த மனிதன் தட்டு தடுமாறி கூறினான். இதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாயிருக்குமோ என்ற ஐயம் உதித்தது. அவ்வளவுதான். இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ, பூங்குழலி தன்னுடைய படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள். தானும் ஏறிக்கொண்டாள். அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள். பூங்குழலியின் உள்ளத்தில் குதூகலம் பொங்கியது. அவள் படகிலே வழக்கமாக பாடும் பழைய கீதம் தானாகவே புதிய உருவம் கொண்டது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் களிப்பதுமேன், நிலமகளும் துடிக்கையிலே நெஞ்சகந்தான் துள்ளுவதேன், இடியிடித்து எண்தி செய்யும் வெடிபடும் அவ்வேளையிலே நடனக்கலை வல்லவர் போல் நாட்டியம்தான் ஆடுவதேன். பாய்மரக்கட்டையை பிடித்து கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைக்கடலில் மொத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு தடவை அலையின் உச்சிக்கு அவன் போய் கீழே வந்த போதும்
இத்துடன் செத்தேன் என்று எண்ணிக்கொண்டான். மறுபடியும் உயிரும் உணர்வும் இருப்பதைக் கண்டு வியந்தான். அடிக்கடி இளவரசரை பார்த்து, என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்துக்குள்ளாக்கினேனே என்று புலம்பினான். இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியம் ஊட்டி வந்தார். 3 நாள் 4 நாள் வரையில் கடலில் இந்த மாதிரி மிதந்து பிழைத்து வந்தவர்கள் உண்டு என்று அடிக்கடி சொல்லி வந்தார். நாம் கடலில் விழுந்து எத்தனை நாட்களாயின என்று வந்தியத்தேவன் கேட்டான். இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகவில்லையே என்றார் இளவரசர். பொய் பொய், பல நாட்கள் ஆகி இருக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்பட்டது. தொண்டை வறண்டு போய் தாகம் எடுத்தது. தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தான். ஆனால் தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இளவரசரிடம் கூறினான், கொஞ்சம் பொறுமையாயிரு, சீக்கிரம் பொழுது விடியும், எங்கேயாவது கரையில் போய் ஒதுங்குவோம் என்றார் இளவரசர். வந்தியத்தேவன் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான். அவனால் முடியவில்லை. ஐயா, என்னால் இந்த சித்திரவதையை பொறுக்க முடியாது, கட்டை அவிழ்த்து விடுங்கள், நான் கடலில் மூழ்கி சாகிறேன் என்றான். இளவரசர் அவனுக்கு எவ்வளவோ தைரியம் கூற முயன்றார். ஆனால் பலிக்கவில்லை. அவன் தன்னுடைய கட்டுகளை தானே அவிழ்த்து கொள்ள முயன்றான். இளவரசர் அதை பார்த்தார். அருகில் நெருங்கிச் சென்று அவனுடைய தலையில் ஓங்கி 2 அறை அறைந்தார். வந்தியத்தேவன் உணர்வை இழந்தான். அவன் மறுபடி உணர்வு பெற்ற போது பொழுது விடிந்து வெளிச்சமாயிருப்பதைக் கண்டான். சூரியன் எங்கேயோ உதயமாயிருக்க வேண்டும். அப்போது இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி, தோழா, சமீபத்தில் எங்கேயோ கரை இருக்க வேண்டும். தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்று முன்னால் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். இளவரசே, என்னை கைவிட்டு விடுங்கள், தாங்கள் எப்படியாவது தப்பி பிழையுங்கள் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதீரியப்படாதே, உன்னை நான் அப்படி விட்டு விட மாட்டேன். ஆஹா, யாரோ பாடுகிற குரல் போல் கேட்கிறதே என்றார் இளவரசர். ஆம், அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டுத்தான் கேட்டது. அலைக்கடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் கழிப்பதுமேன் என்ற கீதம் அவர்களுடைய காதில் அபய கீதமாக தொனித்தது. இளவரசே, பூங்குழலியின் குரல்தான் அது. அவள் படகு ஓட்டி கொண்டு வருகிறாள். நாம் பிழைத்து போனோம் என்று சொன்னான் வந்தியத்தேவன். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு அவர்கள் கண்களில் தென்பட்டது. நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. பூங்குழலி, இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்து செயலிழந்து நின்றார். இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்து விட்டார். முதலில் தான் படகிலே தாவி ஏறிக்கொண்டார். பிறகு வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார். பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவையைப் போல் செயலற்று நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 53 2வது பாகமும் முடிவடைஞ்சது. அடுத்த பகுதியில் 3வது பாகத்தில் சந்திக்கலாம். நன்றி.